வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டவலன் என்னை அறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். கண்டோட சுத்தியை தவம்
ஏன் முறையாக தீட்சை எடுக்க வேண்டும்? இது நாம இதை பற்றி பேச ஆரம்பித்திருந்தோம். அதிலே குண்டலினி மகாசக்தி மூலாதாரத்திலே எப்பொழுதும் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா நாகர் சிலைகள்லாம் வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நிறைய கோயில்கள்ல இருக்கும். எல்லாம் என்ன அப்படின்னா குண்டலினி சக்தியை குறிக்கும் அடையாளம். அதை ஒரு பாம்புக்கு ஒப்பு செய்து சொல்வார்கள். குண்டலினி மகாசக்தி ஒரு நாகம் போன்று மூலாதாரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கும். சிலருக்கு யோக பயிற்சிகள் மூலமாகவோ அல்லது மந்திர உச்சாடனங்கள் மூலமாகவோ அது என்ன பண்ணும், தூண்டப்பட்டு தன்னாலேயே எழுந்துவிடும். இந்த எழுந்திருக்கக்கூடிய சக்தி என்ன பண்ணும், கீழே இருந்து மேலே வாக்க வர ஆரம்பிக்கும். இப்போ வரும் பொழுது தடையின்றி மேலும் கீழுமாக அது இயங்கக்கூடிய தடைகளை நீக்கி கீழிருந்து மேலே வந்துவிட வேண்டும். வர்ற பாதையில ஏதாவது தடைகள் இருந்து தடுக்க பெற்றால் அது என்ன ஆகும் அப்படின்னா, மகான் என்ன சொல்றாருன்னா, ஷார்ட் சர்க்கியூட், குறுக்கு ஆகும். இது மின் குறுக்குன்னு சொல்லுவார் மகான். மின் குறுக்கு ஆகும் பொழுது என்ன ஆகும், சிக்கல்கள் உருவாகும். இதை தவிர்ப்பதற்காகவே முறையாக பயிற்சி பெற்ற ஆசிரியரிடம், அவரை குருவாக வரைந்து கொண்டு அவரிடமே தீட்சை எடுக்க வேண்டும். இது எப்படி அப்படின்னா, இங்க குரு பரம்பரை எல்லாம் கிடையாது. அதுக்காக ஆசிரியரை குருவாக ஏற்றுக்கொண்டு அப்படின்னா, இந்த பழைய காலத்துல எல்லாம் குரு சிஷ்ய பரம்பரை அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் அங்க கிடையாது. இது என்ன அப்படின்னா, குரு என்பவர் யார்? குரு என்பவர், அதற்கு அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் விளக்கங்கள் சொல்லுவாங்க. குரு என்பவர் நம்மை தூய்மைப்படுத்துபவர், நல்வழிப்படுத்துபவர் என்றே அர்த்தம். அவ்வளவுதான். போய் அவருக்கு சேவகம் பண்றது, வைக்கிறது, அந்த மாதிரியான குரு சிஷ்ய பரம்பரை எல்லாம் இங்க கிடையாது. மகான் இதை இப்படித்தான் சொல்லுவார். குரு என்றால் இதுவே தூய்மை செய்பவர். எதை தூய்மை செய்பவர் அப்படின்னா, நமது பதிவுகளை, அதாவது முன்னோர் செய்த பதிவு முன்வத்திலே உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல சொல்லுவார். அந்த பதிவுகளை தூய்மை செய்பவரே குரு. அதற்கு வழிகாட்ட செய்பவர், வழிகாட்டுபவர் குரு. அதாவது அவர் சுத்தம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. இப்படியெல்லாம் நீ செய்தால் உனது வினைகள் தூய்மையாகும். அதற்கு வழிகாட்டுபவரே குரு. இந்த குருவின் மூலமாகத்தான் தீட்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இந்த குரு யாரெல்லாம் குரு? இப்போ ஒரு பால் தயிராக உறை ஊட்டுகிறோம். ஒரு கிண்ணத்துல பால் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சொட்டு 2 சொட்டு விட்டாலே போரும். மறுநாள் என்னவாகும்? தயிரா மாறிடும். பால் தானே முதல்ல வச்சோம், மறுநாள் அது தயிரா மாறிடும். திரும்ப பாலா போகுமா? போகாது. சரி, இந்த பாலுக்குள்ள தயிர் இருக்கு. உறை விட்டதனால் பால் தயிராக மாறுகிறது. அதுபோன்று நமது குரு தான் பெற்ற ஆற்றலை அவர் தம் நேரடி சீடர்களுக்கு யாருக்கெல்லாம் அவர் வழங்கினாரோ அவர்கள் மூலமாக அடுத்தடுத்து அவர்கள் யாருக்கெல்லாம் அதை கொடுக்கிறார்களோ, எப்படி 4 நாளைக்கு முன்னாடி இருந்த தயிர் தினசரி 2 சொட்டு அல்லது 1 ஸ்பூன் தான் எடுத்து மறுநாளைக்கு என்ன ஆகும், தயிராக உருமாறுவதற்கு தேவையான அளவு அவ்வளவுதான். அதே போன்று மகரிஷி அவர் கொடுத்த ஆற்றல்
அவர் மாணவர்களுக்கு, அந்த மாணவர்கள் அவர்களின் மாணவர்களுக்கு, இப்படி வரிசையாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே முறையாக தீட்சி பெற்றவர்கள் இந்த தயிர் 2 சொட்டு அல்லது 1 ஸ்பூன் பெற்றதாக அர்த்தம். எப்படி? குருவின் உயிராற்றல் நமது உயிராற்றலோடு கலப்பு பெற்று நமது உயிராற்றல் தூய்மை அடையும். எப்படி? ஒரு நாள் பாலா இருந்தது மறுநாள் தயிரா மாறும் இல்லையா? அது மாதிரி தூய்மையாகும். நமக்கு தேவை அந்த தூய்மையே. கடவுள் இஸ் ஈக்குவல் டு மனிதன் மைனஸ் பதிவு அல்லது தன்முனைப்பு அப்படின்னு சொல்லி மகான் சொல்லுவார். மனிதனிலிருந்து தன்முனைப்பை கழித்தால் வரக்கூடிய மீதம் இறைநிலை. இதுதான் முன்னோர்கள் மும்மலங்கள் என்று கூறுவார்கள் இல்லையா? அதையெல்லாம் கழிப்பதற்கு குரு வழிகாட்டுவார். இந்த வகையிலே முறையாக தவதீட்சை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்று இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இது நீங்க தவத்திலெல்லாம் உட்கார்றதுனாலதான் நாம வெள்ளிக்கிழமை தவத்தை உங்களுக்கு வழிமுறையாக நெறிமுறைப்படுத்தி சொல்லி கொடுத்து, சாந்தி ரொம்ப முக்கியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ண வைக்கிறோம். சரி, வாழ்க வளமுடன். கார்த்திகேயன் ஐயா இல்லை, அவர் வந்திருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஞான களஞ்சிய கவி இசை வடிவமும் ஆங்கில வழக்கமும் இருந்தால் பார்ப்போம். ஐயாவை நான் கூட்டிட்டு வரேன். வாழ்க்கை ஐயா வாழ்க வளமுடன். இன்னைக்கு சண்டே இசை வடிவம் சங்கர். இன்றைய கவி பற்றி சுருக்கமாக விளக்கம் பார்ப்போம். நிலை, அலை, அறிவு, மனம் என்ற தலைப்பிலே மகரிஷி கொடுத்திருக்கிறார். இது பிரபஞ்ச ரகசியம். அலைகளது நிலையோடு மோதும் போது தோன்றும் அத்தனை சிறப்புகளும் பிரபஞ்சம் என்போம். அலைகளை சக்தி என்போம். இயங்கும் இயல் ஆலை. அலை தோன்றும் அலை முடியும் நிலையேதான் சிவமாம். அலைகளதன் மோதலை தன் இருப்பேதான் உணரும். அதனாலே இறைநிலையை அறிவு என்றும் கொள்வோம். அலையதுவே மனிதரிடம் மனமாக உள்ளது. அதன் அடித்தளம் இருப்பு அறிவு என்றும் சொல்வோம். சரி, இப்போ அணு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுல எலக்ட்ரான் இருக்கும். இருக்கிறதுலேயே வேகமாக சுழன்று கொண்டிருக்கக்கூடியது எலக்ட்ரான். அதை விட கொஞ்சம் வேகம் குறைவாக உள்ளது புரோட்டான். அதை விட இன்னும் கொஞ்சம் வேகம் குறைவாக உள்ளது நியூட்ரான். இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு அணுன்னு சொல்லுவோம். ஐயா வந்திருக்கிறாங்க. இந்த 3ம் சேர்ந்து என்கிறோம் இல்லையா? இப்போ ஒவ்வொரு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் சொல்லக்கூடிய இத மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா ஈத்தர் என்று சொல்கிறார். தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தன்னைத்தானே இறுக்கி கொண்டு நொறுக்கி கொண்டு சிறு சிறு துகள்களாக மாறி அந்த துகள் தான் இருக்கும் இடம் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருப்பு நிலையிலே அந்த ஆற்றலினால் சுழல துவங்குகின்றது. இந்த சுழற்சி
ஒரு நொடிக்கு கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேல கணக்கு சொல்றாங்க. ஒரு நொடிக்கு 2 கோடிக்கு மேல கணக்கு இருக்கு. இது அவ்வளவு வேகமாக தன்னைத்தானே சுற்றிக் கொள்கின்றது. இருப்பு நிலையிலேயே சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால். இதுதான் ஈத்தர் என்று மகான் அழைக்கின்றார். சரி, இது தொகுப்பு நிலையங்கள் ஆகும்போதுதான் அணுவாக மாறுகிறது. எது சொன்னோம் இல்லையா? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இவ்வளவும் இருக்கக்கூடியது. இதுதான் வரிசை, ஆர்டர் இதுதான். எலக்ட்ரான் ரொம்ப வேகமா சுத்தும், புரோட்டான் அதை விட வேகம் குறைவா இருக்கும், நியூட்ரான் அதை விட வேகம் இன்னும் குறைவா இருக்கும். நியூக்ளியஸ்க்கு பக்கத்திலேயே சுத்தும் இல்லையா? இது தொகுப்பு. இத மகரிஷி விண்ணுன்னு சொல்றார். இந்த விண் நிறைந்ததுதான் சக்திகளம். இப்ப இதுல இருந்து இது உள்ளுக்குள்ள சுத்துறதுனால இதுல இருந்து என்ன ஆகுது? அலை உருவாகுது. இந்த அலை, இந்த வெண், இதனுடைய இயக்க இயல்பு இதெல்லாம் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம் அப்படின்றார். சரி ஐயா, வாங்க ஐயா, நீங்க தயார் நிலையில வந்திருப்பீங்க. இந்த கவிக்கு விளக்கம் வழங்க ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. தொடருங்க, நீங்க பரவாயில்லைங்க, நாங்க கேக்குறோங்க. வாழ்க வளமுடன் ஆச்சுங்க, கவி விளக்கம் ஐயா சொல்லி கேட்டு நீங்க சொல்லுங்க, நான் கேக்குறேங்க. நல்லதானுங்க. தொடருங்க, நான் அதுக்கப்புறம் கடைசியா ஏதாவது சொல்லணும்னு சொல்றேங்க. சரி சரிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளம். இப்போ அலை தோன்றும் அலை முடியும் நிலையே தான் சிவம். சரி, இதுல முதல்ல தோன்றியது ஈத்தர். இதெல்லாம் கொஞ்சம் நெருங்கி தொகுப்பாகும் பொழுது அதை அணுன்னு சொல்லிடணும். அப்போ இந்த ஈத்தர்கள் இருக்கக்கூடிய தொகுப்பு நிலையம் அணு. இப்போ அதுவும் சுத்திட்டு இருக்கு, இதுவும் சுத்திட்டு இருக்கு, அதனால் இதுவும் சுத்திட்டு இருக்குது இல்லையா? சுத்துறதுனால என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வேகம் அதிகமானது பக்கத்துல வரும் பொழுது அலையை உருவாக்குகிறது. எப்படி? ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல வரும் பொழுது அலையாகுது. எதனால? ஒரு இயக்கம் இருக்கு அப்படின்னா அதை சுற்றி ஒரு புலம் உருவாகும். ஓ, ஈத்தர்னு சொன்னோம். ஈத்தர் சுத்துது. ஒரு ஒரு உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா, விசிறியை எடுத்து நம்ம வீசுறோம்னு வச்சுக்குவோம். இயக்கம் என்னது? வீசுறது இல்லையா? அப்ப வீசும் பொழுது என்ன ஆகுது? அது காற்று மண்டலத்துல இருக்கிறதுனால அதனுடைய இயக்கத்தினால அசைவினால இந்த காற்றை என்ன பண்ணும்? இது அசைச்சு விடும். அப்ப நமக்கு என்ன வரும்? காத்து நம்ம மேல மோதும். அது சுத்திலும் என்ன ஆகும்? நகரும். இதே மாதிரி இந்த ஈத்தருங்கிறது கண்ணுக்கே தெரியாத துகள். அதை எங்கேயும் எந்த இடத்துலையும் நிறுத்தி வச்சு நம்ம பார்க்கவே முடியாது. அது பாட்டு சுத்திக்கிட்டு இருக்கும். சுத்தும் பொழுது அப்ப என்ன பண்ணும்? ஏற்கனவே காற்றாடியில விசிறியை வச்சு வீசும் பொழுது காத்து அசைதுன்னு சொன்ன மாதிரி இந்த துகள் சுத்தும் பொழுது என்ன ஆகும்? சுத்தி எடுக்கிறது என்ன பண்ணும்? கிளப்பி விடும் பொழுது அலை உருவாகிறது. இந்த அலை எங்க உருவாகுது? சுத்த வெளியில, இருப்பு நிலையில தான் உருவாகுது. இப்போ இது சுத்துது, அலையும் உருவாகுது, சுத்த வெளியும் அங்கதான் இருக்கு இல்லையா? இந்த சுத்திட்டு இருக்கிறது ஒரு கட்டத்துல என்ன ஆகும்? இந்த துகள் எங்க இருந்து உருவாச்சு? இருப்பு நிலையில இருந்து உருவாச்சு. இருப்பு நிலையிலேயே தன்னைத்தானே நொறுக்கி சிறு துகளானது சுத்திக்கிட்டு இருக்குது. சுத்துறதுனால அலை உருவாகுது. இந்த சுற்றல் நின்னுச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு உதாரணத்துக்கு கடல் எடுப்போம். கடல்ல நீர் அசைந்தால் அலை இல்லையா? இயக்கத்தை நம்ம என்ன பண்றோம்? அலைன்னு சொல்றோம். அலை நின்றால் அங்க இருக்கிறது என்னது? கடல் தானே, நீர் தானே, அப்படியே தானே இருக்கு. அது மாதிரி
இந்த துகள் உருவாகி சுற்றி கொண்டிருக்கின்றது. அப்போ அதனுடைய இயக்கம் நின்றால் என்ன ஆகும்? சுத்த வெளியாக மாறிடும் திரும்பவும். அப்போ அங்க அலை இருக்குமா? இருக்காது. அந்த அலை எங்க போச்சு? அங்கதான் இருந்தது, உருவாயிருந்தது, திரும்பவும் அங்கேயே போயிடுச்சு. இது இயக்க நிலையை சக்தினாலே தெரியும், ஆற்றல் இல்லையா? ஆற்றல் இயக்கம், இது இயக்க நிலை. இயக்கம் நிறைவடைந்தால் நின்று போச்சு அப்படின்னா என்னாகும்? சுத்த வழியாக மாறிவிடும். அப்போ எங்கு துவங்கியதோ அங்கேயே நிறைவும் வரும், முடிவுறும். அதையே அந்த இருப்பு நிலையே எங்க துவங்குச்சோ அங்கேதான் போய் முடியுது. அந்த துவக்கு நிலை ஏது? இதுதான் இறைநிலை. இதையே தமிழிலே சிவம் அப்படின்னு சொல்றோம். இதுல எந்த மதமும் இதுல வராது. சிவம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கும்பிடுறோமே அந்த சிவனா அப்படின்னா, முன்னோர்கள் அதற்கு உருவகப்படுத்திய ஒரு உருவமே சிவன்கிறது. ஆனா இங்க இருக்கக்கூடியது இறைநிலையின் மறு பெயரை தானே ஒழிய இதுல மதம்ங்கிறதெல்லாம் வராது. அதெல்லாம் அதுக்கப்புறம் ஏற்றத்தாழ்வுகள் உள்ளதே மதம்னு சொல்லி மகரிஷி சொல்லி இருக்கிறாரு. அதனால நம்ம மதத்துக்கு போகல. இது இறைநிலை பற்றிய விளக்கம். நிலையிலிருந்து அலை உருவாச்சு. அப்போ நிலைக்கு மூலம் என்னது? நிலைதான். அலைக்கு நிலைதான் மூலம். இந்த அலை எங்கு எப்படியெல்லாம் உருவாகுது இதெல்லாம் இதை பார்த்தாச்சு. இயக்கத்தினால் அலை உருவாகுது. இது நமது உடலிலே பேசணும் இல்லையா? அந்த உயிராற்றலாக சுழன்று கொண்டே இருக்கின்றது. அப்போ அதுலயும் அலை உருவாகுமா? இப்போ இயக்கம் வந்தாச்சு அப்படின்னாலே அலை உருவாகும். இப்போ உடலுக்குள் உயிர் இயங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் உருவாகக்கூடிய அலை உயிர்காந்தம். இந்த அலை எப்படின்னா உடலுக்குள்ள உயிர் ஓடுறதுனால எழும்பக்கூடிய அலை எது வழியா வெளியாகும் அப்படின்னா, நம் உடலில் இருக்கக்கூடிய புலன்கள் மூலமாக வெளிப்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய அலையோடு மோதி உரசும் பொழுது அது மின்சாரமாக மாறும். இது மூளையின் துணை கொண்டு உணர்வாக உணரப் பெறும். இந்த அலை மூளை உணர்தல், இதுதான் இயக்கம். இப்போ இந்த அலை மூலம் எதுன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், சுத்த வழிதான் அப்படின்னு. இந்த அலைதான் உணர்கின்ற நிலை. எங்க உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அலை உயிர். அந்த உயிரின் விளைவாக ஏற்படக்கூடிய காந்த அலை. இந்த காந்த அலை தான் இந்த உணர்வுகளுக்கு மூலம். அப்போ எது உணர்கிறது, எது மனமாக செயல்படுகிறது என்றால் இந்த அலையே மனமாக செயல்படுகிறது. அலைக்கு மூலம் சுத்தவெளின்னு ஏற்கனவே நம்ம படிச்சாச்சு. இங்க நம் உடலிலே இந்த உணர்தல் மனம் உணர்ந்தாலும் அது இதுதான் அப்படிங்கிற இந்த உணர்வை காட்டுறதுக்கான ஒரு அறிவு இருக்குது இல்லையா? உணரும் பொழுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். தொட்டு பார்த்த உடனேயே இது பேப்பர், இது கல்லு, இது மண்ணு, இது தண்ணி அப்படின்னு தொட்டு உணர்கிறோம் இல்லையா? இந்த பகுத்துணர்வும் அறிவு இருக்கு இல்லையா? அது எங்க இருந்து வருது? முதல்ல தொடுவது உணர்வு, அவ்வளவுதான். ஆனா அது இதுதான் பகுத்து பார்க்கிற அந்த அறிவு இருக்கு இல்லையா? அந்த அறிவு எங்க இருந்து வருது அப்படின்னா மூலமான சுத்த வெளியிலிருந்தே. நமக்கு அலைக்கு மூலம் என்னது? சுத்த வெளின்னு கண்டுபிடிச்சாச்சு. அந்த சுத்த வெளிதான் இந்த உடலுக்குள்ளாகவும்
அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதுதான் மகானின் கண்டுபிடிப்பு. இதுதான் உண்மை நிலையும் கூட. இந்த அளவுக்கு தெள்ளத் தெளிவாக, அறிவார்த்தமாக, அறிவுபூர்வமாக உணர்ந்ததை இந்த எளிய மக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று நமது குரு நமக்கு வழங்கியிருக்கிறார். அந்த வகையிலே இந்த கவி. வாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, சிறப்புங்க, முழுமையா இருந்ததுங்க விளக்கம். ஒன்றும் இதுல சேர்க்கறதுக்குன்னு எதுவும் இல்லைங்க, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நன்றிங்க ஐயா. வளமுடன். ஏதோ சிற்றறிவுக்கு எட்டியதை மகான் துணை கொண்டு விளக்க முயற்சி. என்ன கவி அவங்க, என்ன கவினாலும் அதை நம்ம வெர்பலைஸ் பண்றதுக்குன்னு சொல்லி மகர்ஷி யாரையாவது ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து ஐயா தான் கொடுக்கணும்னு இருக்குங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. இதுவரை கவி விளக்கம் கொடுத்து நான் கேட்டதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறேன் நான். அடியேனும் இதான் முதல் முறைங்கய்யா. நான் முழுமையா கவி விளக்கம் கொடுத்தது இதுதான் முதல் முறை. ஏற்கனவே ஒரு முறை முயற்சி செய்திருக்கிறேன். சரிங்க, ரொம்ப நல்லா, ரொம்ப நல்லா. நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாம் குரு கொடுத்தது தாங்கய்யா. வாழ்க வளமுடன். சரி, இப்போ பாடல்கள் பாடி நிறைவு செய்யறதுக்கு முயற்சி செய்வோமா? வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க ஒரு வார்த்தைகள் கவிகள் நீங்க சரிங்க ஐயா சொல்லிருங்க. சரிங்க. இந்த நிலை அலை அறிவு மன்னம் ஐயா சொன்ன மாதிரி முதல் 2 வரியில மகரிஷி இந்த அலை பற்றி குறிப்பிடுறப்பங்க, அலைகள் அது நிலையோடு மோதும் போது தோன்றும் அத்தனை சிறப்புகளும் பிரபஞ்சம் என்போம். இந்த 2 வரிக்கு மகரிஷி வந்து இந்த பழைய ஞான பழைய அறிவொளியில எல்லாம் கீழே 2 லைன் எழுதியிருப்பாங்க. நம்ம சேதுபாலன் ஐயா இருக்காங்க இல்லைங்க, ஞானக்குடில் அங்க மதுரையில, அவங்க வந்து ஒரு அர்கைவ் கொடுத்தாங்க. நம்மளுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்மளோட கூகுள் டிரைவ்ல இருக்கும். அந்த கூகுள் டிரைவ்ல இருக்கிறத நான் அதுல என்னன்னா, அதுல இது கலந்துரையாடலா இருக்கட்டும் ஐயா. ஐயாவே முழுமையை விளக்கம் கொடுத்துட்டீங்க. நான் அதுல இருந்து எனக்கு இந்த 2 வரிக்கு என்ன தோணும்னா, மகரிஷி ஒரு இது சொல்லுவாங்க, இந்த மொத்த பிரபஞ்ச இயக்கமும் விளக்கும் ஆற்றலும் அதனுடைய வேறுபாடுகளுமே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 2 வரிகள்ல, ஆமா, இந்த 2 வரிகள்ல எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது. அலைகளது நிலையோடு மோதும் போது தோன்றும் அத்தனை சிறப்புகளும் பிரபஞ்சம் என்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ the complete universe is nothing but the repulsive force and its fluctuation அப்படின்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சி. அது அந்த வரி நினைவுக்கு வந்ததுங்க. அப்புறம் வந்து அலைகளை சக்தி என்போம் இயங்கும் இயல்பாலே. இப்ப சக்தி அப்படின்னாலே அசைறது, எது அசைதோ அதுக்கு பேரு சக்தின்னு வச்சாங்க. அந்த அசைவு எங்க போய் அடங்குதோ அதுக்கு பேர் சிவம்னு வச்சாங்க. இப்ப இந்த சிவம்ன்ற வார்த்தையை வந்து நம்ம மதம் சார்ந்து குறிப்பிடும்போது ஒரு இடத்துல வந்து இந்த சைவம் அப்படின்றத பத்தி பேசும்போது சைவமும் சிவமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா, இப்ப யாராவது வந்து மாமிசம் உண்றாங்கன்னா என்ன உண்டோம்னு சொல்லுவாங்கன்னா அசைவம் உண்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் சைவம். சைவம் தான் சிவம். எதெல்லாம் அசைதோ அதெல்லாம் அசைவம்னு சொல்றோம், எதெல்லாம் அசைலையோ அதுக்கு பேரு சைவம், அதுதான் சிவம்னு சொல்றோம். இது மொழியிலேயே ஆழமான நிலையில சிவம் அப்படின்றது அசையாது அப்படியே இருக்கிற நிலைக்கு பேரு தான் சிவம். அது எந்த மதத்தோடையும் தொடர்புடையதா நம்ம எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல வந்து அலைகள் அதன் மோதலை தன் இருப்பே தான் உணரும் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு வரி மகிழ்ச்சி சொல்லுவாங்க, மனதின் மறுமுனை இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனம் அசைந்து புலன்கள் வழியா வெளியில போய் ஒரு சில அழுத்த வேறுபாடுகளை உணர்ந்து உள்ளது அப்படின்னு சொல்றோம். இயல்பா அந்த உணர்வுக்கு அடித்தளமா இருக்கிறது
இந்த மனத்தின் மறுமுனையா இருக்கிற இறைவன் தான். அந்த இறைவன் தான் இந்த அசைவை அறிந்து கொண்டிருக்கிறதுனால, அதுக்கு அறிவு அப்படின்ற ஒரு சிறப்பு நிலை இருக்கு. அந்த அறிவு அப்படின்ற அறிந்து கொள்ளும் சிறப்பு நிலை தான் இறைவன் அப்படின்னு மகரிஷி குறிப்பிடுவாங்க. அப்புறம் அலைகள் அதுவே மனிதரிடம் மனமாக உள்ளது. அதன் அடித்தளம் இருப்பு அறிவு என்றும் சொல்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஐயா சொல்லும்போது எனக்கு தோணுதுங்க. நானும் ஒண்ணும் பெருசா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றது இல்லைங்க. கவிய படிக்கும்போது மகரிஷி கிட்ட அப்படியே சரண்டர் பண்ணிட்டு என்ன வருதோ அத சொல்றதுதாங்க. ரொம்ப சிறப்புங்க. அருமைங்க. நல்லா இருந்தது. எனக்கு இந்த கவி ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. 2 வாரமா நானும் சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ சொல்ல வேணாம், நீ கேளு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. முழுமையா அருமை. இருந்தது. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரையிலும் எல்லாத்தையும் முழுமையா சுருக்கி இந்த கவியில மகிழ்ச்சி வச்சிருக்காங்க. எல்லாமே அப்படிதான். எல்லாமே அப்படிதான். ஆனா இந்த கவி ரொம்ப சிறப்புங்க. ஆமா. அருமை. அருமை. ரொம்ப பிரபஞ்ச நன்றிங்க. ரகசியத்தை 4 வரியில அழகா 4 சொல்லிட்டாங்க. வரியில. ஆமாங்க. 4 வரியில மொத்தத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆமா. ஆமா. ஆ. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்ய இருக்கிறோம். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும், பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில், மனமாம் உயிருடல்களில், மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்,
கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மன வளம், பொருள் வளம், அருள் துணை, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுது சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா.